மார்வல் லிஸ்ட்லயே இது பெஸ்ட் ப்ரோ. என்ன மார்வெல்லாம் என்னன்னு தெரியாம வந்துட்டு இருக்காங்க கூட. டப்பிங் வந்து வேற லெவல்ல பண்ணிருக்காங்க, நல்லா இருக்கு படம். டெட்புல் உள்ள இறங்கிட்டாலே முடிஞ்சு மார்வல். ஓகே எதற விட்டாங்க மதற விட்டாங்க எல்லாம் கட்ட வரக்க கொட்ட தெரியாத மாதிரி படம் நல்லா இருக்குங்க. 3D குவாலிட்டி நம்ம வேற லெவல். மார்வல் உள்ள டெட்புல் சதற விட்டாங்க ஆட்டி விட்டாங்க. கடைசியில் கிளைமாஸ் பார்த்தீங்களா சேர்ந்து முடிச்சுட்டாங்க. அதெல்லாம் அல்டிமேட்டா இருந்துச்சு ப்ரோ. அதெல்லாம் சதற விட்டாங்க மதற விட்டாங்க எல்லாம் கட்ட வரக்க கொட்ட தெரியாத மாதிரி அவங்க வந்து சண்டை போட்டுக்க எல்லாமே நல்லா இருக்கு. படம் வந்து நாங்க காலைல ஷோ வந்து ராயனு, மத்தியான ஷோ வந்து உள்வரின்னு. படம் வந்து மார்வல் ஜீசஸ் டெட்புல். உள்வரின் தான் ப்ரோ, டெட்புல்லாம் கிடையாது. உள்வரின் தான். ஹீரோ தெரியும். உள்வரி தானே. உள்வரினா டெட்புல் ப்ரோ. படம் சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. மார்வல் வந்து இப்போ கொஞ்ச நாளா எந்த படமே நல்லா இல்லை அவ்வளவா. லாஸ்டா பார்த்தீங்கன்னா மார்வல் வந்து இது நல்லா இருந்துச்சு, இங்கேயும் தான் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து தார் லவ் அண்ட் தண்டர், டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ், அப்படியே தொடர்ந்து போனீங்கன்னா எதுவுமே நல்லா இல்லை. டிவி சீரிஸ் வந்து லோக்கி சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற எதுவுமே நல்லா இல்லை. கார்டியன் ஆஃப் த கேலக்ஸி ஓகே. இப்போ மார்வல் திரும்ப கம்பேக் கொடுத்துருக்கேன். டிசி எல்லாம் பதற விட போகிறாங்க. டிசி ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, என்ன பண்ணுறாங்க தெரியல, பார்ப்போம். டிசி பண்ணுறப்ப பார்ப்போம். ஆனால் மார்வல் ஜீசஸ் நம்மளோட டெட்புல் மட்டும்தான். உள்வரி மட்டும்தான். மார்வல் ஏன்டா எல்லா கதையே தெரியாம வளர்றியா? நாங்க தான்டா அங்க படமே என் படத்துல லைட்டா கேமியோ கூப்பிட்டோம்டா, செத்து போயிட்டாடா நீ அதனால மார்வல் வந்து அடுத்தடுத்து வர்ற ப்ராஜெக்ட்ல கண்டிப்பா வந்து நம்ம டெட்புல்லும் உள்வரியும் இருப்பாங்க. ஓகேவா? நானே ஒரு எக்ஸ்மேன் ஃபேன் ப்ரோ. இவன் கிடைக்க சொல்லியா இப்ப பிறந்த 2000ல பிறந்த 2K கிட்ஸ் ப்ரோ. நாங்கெல்லாம் பாத்தீங்கன்னா 1997ல பிறந்த 90 கிட்ஸ் ப்ரோ. 2K கிட்ஸ் ப்ரோ, 97ல பிறந்தவங்க ப்ரோ. நாங்கெல்லாம் ஒரு உண்மையான மார்வல் ஃபேன் ப்ரோ. எக்ஸ்மேன் யூனிவர்ஸ்ல இருந்து எல்லா படத்தையும் பார்த்தோம். அதே மாதிரி இந்த படத்தை நீங்க போய் பார்க்கணும்னா டெட்புல் 1, டெட்புல் 2, அடுத்து வந்து இந்த லோகனு, இந்த வந்து எக்ஸ்மேன் ஆர்ஜின்னு, அதுக்கப்புறம் லோக்கி சீசன் 1 சீசன் 2 பார்த்துட்டு வந்தீங்கன்னா படம் புரியும். அதே மாதிரி படத்துல கேமியோ இத்தனோண்டு இல்லை, அவ்வளோ கேமியோ இருக்கு. நீங்க வந்து எந்த இதையும் பார்த்துறாதீங்க, ஸ்பாயிலர் பார்க்காம அவ்வளோ இருக்கு. ஸ்பாயிலர் இருக்கு. போஸ்ட் கிரெடிட் சீன் ஓகே ப்ரோ, படத்துலேயே அவ்வளோ இருக்கு. போஸ்ட் கிரெடிட் சீன் நீங்கள் அதிகமாக இப்போ எப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து மார்வல் படத்தில் வந்து போஸ்ட் கிரெடிட் சீன் வேணும்னு சொல்லுவீங்க. ஆனால் இந்த படத்தில் உங்களுக்கு தேவையில்லைன்ற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு தேவையில்லைன்ற அங்கேயே தூக்கி விட்டு வாயில் வச்சுட்டு நான் வந்து அப்புறம் தான் பேசுகிறேன். அவங்ககிட்ட கேமரா வச்சுருக்கீங்க, அவங்ககிட்ட ஓடுறேன் பாருங்க. உழப்பி உளுந்தோடைய போட்டிங்களா ஒரு உள்வரினா ஏன் ஓடுறேன் உழப்புறேன் பாருங்க. காலையிலே அவனுக்கு கூட்டு போய் குஸ்கா கொடுத்துட்டு அனுப்புனாங்க பேசுங்க. அதனால படத்தை போய் பாருங்க, படம் நல்லா இருக்கு. வந்த மார்வல் படத்துல ஒரு பெஸ்ட் படம். ரொம்ப நாள் கழிச்சு தோர் லெமன் டென்டர் உழப்பி உளுந்தோட டாக்டர் செஞ்சு நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. டெட்புல் உள்வரின் வேற லெவல். கண்டிப்பா அடுத்து வர்ற ஒரு இதுல வந்து இவரை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். டெட்புல் உள்ள இறங்கிட்டாலே முடிஞ்சு மார்வல் இப்போ டாப்புக்கு போயிருவேன். அந்த இது கண்டிப்பா அதிக வசூல்கள் பெற்றுவேன். உங்களுக்கு முக்கியமா அதுல ஒரு 6-7 கேமியோ இருக்கு. சதற விட போறீங்க, எல்லா கேமியோ வராங்க. அதனால நீங்களும் போய் படத்தை பாருங்க, வெளியே நின்று ரிவ்யூ எடுக்காது. பசங்களுக்காக தான் நாங்கள் அந்த மார்வல் ஸ்டுடியோஸ் படம் பார்க்க வந்தோம். பட் இட் வெல் சூப்பர், நல்லா இருக்கு. அவங்க என்ஜாய் பண்ணாங்க. ஃபைட் சீன்ஸாக இருக்கட்டும், காமெடி சீன்ஸ், டப்பிங் வந்து வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு படம். டப்பிங்ல காமெடி பண்ணிருக்காங்களா? அந்த ஸ்லாங் வச்சு மதுரை ஸ்லாங், திருநெல்வேலி ஸ்லாங், அந்த மாதிரி எல்லாமே நல்லா இருக்கு. ஓவராலாக என்ஜாய் பண்ற மாதிரி தான் இருக்கு படம். நைஸ். மார்வல் சீரிஸ்ல இது ஹிட் தான். யா எஸ். பண்ணாதான் சண்டை போடுறாங்க, எடுத்தனோட வந்து பத்திக்கிறோம் 2 பேத்துக்கும். பண்ணா சண்டை போட்டு 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டு கடைசி சேர்ந்து எப்படி காப்பாற்றுறாங்க. ஃபுல்லாக பண்ணி நிறைய கேமியோஸ் இருக்குது. எல்லாமே எல்லோரும் வெயிட் பண்ணோம் அடுத்த படத்துக்கு டீசென்ட்டு. ஆனால் ஒரு கேமியோ ஆளையே கூட்டிகிட்டு வந்து ஒரு ஃபன் பண்ணி விட்டு கண்டிப்பாக தியேட்டர் மெட்டீரியல் இதெல்லாம்.
இதில் யார் ஸ்கோர் பண்ணிக்க டெட்பூலா இல்லை எக்ஸ்மேனா? டெட்பூல் படம்னா டெட்பூல் தான். Okay. ஸ்கோர் தான் நல்லா இருக்கும். ஓகே. இது ஓகேவா இருக்கும். உள்ள எக்ஸ்மேனுக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஜாக்மேன் திருப்பி வர்றது திருப்பி கனெக்ட் ஆகுற மாதிரி தான். புதுசா இல்லை, ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பார்க்கலாம், நல்லா இருக்கும். இதில் யாராவது புது கரெக்ட் இன்ட்ரெஸ்ட் பண்ணுறாங்களா அந்த படத்தில்? ஆமாம், இவரோட தம்பி மாதிரி சேவியரோட தங்கச்சி மாதிரி காமிப்பாங்க. நல்லா காமிச்சிருக்காங்க. ரெண்டு கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு பிரிட்ஜ் தான். ஓகே. வேற லெவல். ஓகே, வேற லெவல் ப்ரோ படம். வேற லெவல் பார்க்கலாம். ராயன் எப்படி தெரியல, பட் டெட்பூல் வேற லெவல். ப்ரீவியஸ் வெர்ஷன் கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்கு ப்ரோ? இது வந்து ஃபுல்லாக 18+ தான். ஓகே, ஒன்லி கெட்ட வார்த்தை இந்த மாதிரி வேற லெவல். தமிழ்லே கெட்ட வார்த்தை தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு. படம் வேற லெவல். இது வரைக்கும் மெஜாரிட்டி ஓகே செம்மையாக செட் ஆகும். மற்ற மார்வலை பார்க்குறப்ப இது வேற லெவல். மார்வலை தூக்கி சாப்பிட்டு நல்லா இருக்கு. இந்த இயரில் ஹாலிவுட் படம் சொல்லிக்கிற மாதிரி வரல, இந்த படம் நல்லா ஹிட் ஆகும்ன்றீங்களா? மார்வல் லிஸ்ட்லேயே இது பெஸ்ட் ப்ரோ. ஓகே. 3D எஃபெக்ட்லாம் எப்படி இருக்கு ப்ரோ? 3D இதெல்லாம் செம்ம. உள்வரின் வேற லெவல் மாஸ் காட்டிடுவார். எமோஷ்னலாக இல்லாமல் கொஞ்சம் படம் நான் லீனியராக படமாக இருக்குது. செகண்ட் ஹாஃப் ஓகே நல்லா இருக்குது. படம் நல்லா இருக்குது. பேரண்ட்ஸ் ஸ்கோர்லாம் நீ அந்த மாதிரிலாம் இல்லை. ஓகே. எனக்கு தெரிஞ்ச ஒரு மல்டிவர்ஸ்ன்றதை இதுக்கப்புறம் கொண்டு வருவான்றது ஓகே. ஓகே. மார்வல் சீரிஸில் பெஸ்ட்டாக வரும் அந்த பெஸ்ட் இருந்துச்சு இந்த மாதிரி ஓகே தான். ஓகே. கேமியா தான். கேமியா தான். டெட்பூல் இவங்கெல்லாம் கூட வந்தாங்க. இவங்கெல்லாம் என்ன மார்வெல்லாம் என்னென்னு தெரியாமல் வந்துகிட்டு இருக்காங்க கூட. அதுவும் கடைசியில் மாதம் வந்து பேசினாருங்க. இந்த இவங்க பார்க்குறதுக்காக பேசுகிறாங்க. கரெக்டாக சூப்பராக இருக்குது. லாக் அடிக்கலாம், நல்லா ஸ்பீடாக போகுதுல படம். படம் நல்லா இருக்குங்க. ஓகே. 3D எஃபெக்ட் இடையில மட்டும் இதை கட் பண்ணிட்டாங்க. இன்ட்ரோல் கட் பண்ணிட்டாங்க. அப்படியா? இன்ட்ரோல் சீன் கட் பண்ணிட்டாங்க. எப்படி அவங்க நடுக்காட்டு கண்டாங்கன்னு தெரியலங்க. அதுக்கு தான் அதுக்கு அது வேணா மற்றபடி படம் பிடிச்சிருக்கு உங்களுக்கு? படம் நல்லா இருக்குங்க. 3D குவாலிட்டிலாம் வேற லெவலு. மார்வல் யூனிவர்ஸ் பார்த்துருப்பீங்க. டெட்பூல் இருந்துச்சு அவங்க காட்டி. போஸ்ட் ரிலீஸிங் ஏதோ சோப்பில் மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கடைசியில் அந்த ஃபென்டாஸ்டிக் போகிற பற்றி தான் அவ்வளோதான்.